அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் சிக்குவாரா பஸ்ஸில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. விடுதலை புலிகள் இதை செய்யவில்லை. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் சபையில் சீட்டமடைந்த சாணக்கியன் எம்பி. ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கைது செய்து விட்டீர்களா? அரசிடம் சஜித் கேள்வி. திருகோணமலை புத்தர் சிலை பிரச்சினை நாமல் வெளியிட்டுள்ள கருத்து. கொழும்பில் இளம் தம்பதியினர் அதிரடி கைது. சிக்கிய கோடிக்கணக்கான பணம். இனி விரிவான செய்திகள். சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிக்குவாரா பஸ்ஸில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச சட்டவிரோதமாக பெறப்பட்ட 50 மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்தி காணியை சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக வெள்ளிக்கிழமை மாத்திரை நீதிவான் நீதிமன்றில் பசில் ஆஜராக வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அமெரிக்காவில் நாற்காலியிலிருந்து விழுந்ததை தொடர்ந்து முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு சிக்கல்களுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக பசில் ராஜபக்சவின் சட்டக்குழு கடந்த மே மாதம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. 6 மாதங்களுக்கு விமான பயணத்தை தவிர்க்குமாறு அமெரிக்க மருத்துவர் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளதால் வெள்ளிக்கிழமை வழக்கில் ஆஜராக அவர் இலங்கைக்கு திரும்புவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. விடுதலை புலிகள் இதை செய்யவில்லை. திருமலை புத்தர் சிலை விவகாரத்தில் சபையில் சீட்டமடைந்த சாணக்கியன். திருகோணமலையில் சட்டவிரோதமாக புத்தர் சிலை வைப்பதற்காக கூறப்படும் விடயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். விடுதலை புலிகள் 30 வருட யுத்த காலத்தில் கூட அவர்கள் பௌத்த இனத்தின் எந்த ஒரு பௌத்த சின்னங்களுக்கும் அவர்களால் அளிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சபை அமர்வின் போது அவர் இது குறித்து கடும் துணியில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். நீங்கள் அரசியல் செய்வதற்காக சட்டவிரோத விடயம் ஒன்றுக்கு ஆதரவளிக்க கூடாது என்பதை தயாஸ்ரீ ஜெயசேகரவுக்கு தெரிவிக்கிறேன் என்றார். ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கைது செய்து விட்டீர்களா? அரசிடம் சஜித் கேள்வி. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தினத்தில் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்படுவார் என தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதியளித்திருந்தது. குறித்த நபர் கைது செய்யப்பட்டு விட்டாரா என்ற கேள்வி எழுகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழு நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே அவர் மேற்கண்டவாறு வினா தொடுத்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்படுவார் என கொழும்பு பேராயரிடம் இந்த அரசு தரப்பினர் உறுதியளித்தனர். கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் தகவல் வெளியிடப்படும் எனவும் இவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். அவ்வாறு நடந்ததா? சூத்திரதாரி கைது செய்யப்பட்டு விட்டாரா என்று கேள்வி எழுப்பினார். திருகோணமலை புத்தர் சிலை பிரச்சினை நாமல் வெளியிட்ட கருத்து. திருகோணமலை புத்தர் சிலை விவகார பிரச்சனையை இனவாத பிரச்சனையாக மாற்றுவதற்கு இடமளிக்காதீர்கள் என ஸ்ரீலங்கா பூஜன பிரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மேலும் அரசு உடனடியாக தலையிட்டு இரு தரப்பினரும் அழைத்து பேச்சு நடத்தி பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் நேற்று திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். கொழும்பில் இளம் தம்பதியினர் அதிரடியாக கைது. சிக்கிய கோடிக்கணக்கான பணம். கொழும்பு மொரட்டுமுள்ள போலீஸ் பிரிவின் கட்டுப்பெத்த பகுதியில் 25 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் திருமணமான தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் முச்சக்கர வண்டியின் சாரதியான கணவரை 15 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் போலீசார் கைது செய்துள்ளனர். இதனை அடுத்து சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அங்குலானா பகுதியில் உள்ள அவரது வீட்டில் சோதனை நடத்திய போது சந்தேக நபரின் மனைவி மேலும் 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மொரட்டுவையில் உள்ள அங்குலானா புகையிரத நிலைய சாலை பகுதியைச் சேர்ந்த 31 மற்றும் 25 உடைய தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை